வணக்கம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்மகம். ஜெய் ஜெய் சங்கர, ஹர ஹர சங்கர. அடியன் யோகேஸ்வர சிவாச்சாரியார், சிற்ப கலாலய உரிமையாளர். எல்லாம் வல்ல அண்ணாமலையாரோட அனுகிரகத்தினாலும் எல்லாம் வல்ல அம்பிகையின் ஆசீர்வாதத்தினாலும் சுவாமிஜியோட குருவர்களும் கூடி நமது குஞ்சாலாம் ஸ்ரீ அண்ணாமலையார் தேவஸ்தானத்தில் ஆலய திருப்பணி வேலைகள் துவங்குவதற்கான ஒரு இறைவனோட சங்கல்பமானது சிறப்பான முறையிலே கைகூடி வந்து இந்த ஆலய திருப்பணி வேலைகள் துவங்க உள்ளது. இந்த ஆலயமானது நமது மலேசியா நாட்டிலே ஒரு முன்னுதாரணமான ஒரு ஆலயமாக அமைய உள்ளது. இந்த ஆலயத்திற்கு சுவாமிஜி அவர்கள் பல்வேறு வகையில் திருப்பணி வேலைகள் செய்வதற்காக பல ஆய்வுகளை செய்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழம்பெரும் ஆலயங்கள் சென்று அந்த ஆலயத்துக்கு தேவைப்படுகின்ற என்னென்ன விஷயங்கள் பண்ண வேண்டும் என்று பலவிதமான ஆலோசனைகளை சேவிக்கப்பட்டு அதன் பிறகு நமது சிற்பக்கலாலயம் நிறுவனத்திடம் இந்த ஆலய திருப்பணி வேலைகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பினை அளித்திருக்கிறார்கள். வேலையிலே சுவாமிஜி அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறைவனோட சங்கல்பத்தினால நடைபெறுகின்ற இந்த ஆலய திருப்பணியானது முழுக்க கருங்கல்லினாலே இந்த ஆலயமானது அமைய உள்ளது. கருங்கல் ஆலயம் என்று சொல்லும் பொழுது முழுக்க கருங்கல் ஆலயம் என்பது மலேசிய திருநாட்டிலே அரிது. அதாவது அஸ்திவார வேலையை தொடர்ந்து ஆலயத்தில் இருக்கக்கூடிய சித்திரவண்ணக்கல் என்று சொல்லுவாங்க. அதாவது ஆலயத்தில் இருக்கக்கூடிய தளக்கல் முதல் கூரை வரை, ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், வரை அனைத்துமே கருங்கலினாலே முழுக்க அமைக்கப்பட உள்ளது இந்த ஆலயத்தில். அது மட்டும் இல்லாமல் கோபுரமும் கருங்கலிலே அமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளார்கள். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆலய திருப்பணி வேலைகளானது துவங்குவதற்காக பூர்வாங்க வழிபாடுகள் எதிர்வரும் 3வது மாதம் 12ஆம் தேதி பூக்கர்ஷணம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு பூஜையானது நடைபெற இருக்கின்றது. ஆலயம் அமைப்பதற்கு பூர்வாங்க வழிபாடுகளான பூக்கர்ஷணம், பூப்பரிசை போன்ற வழிபாடுகள் தொடர்ந்து நடைபெற்று அதனைத் தொடர்ந்து அந்த புனித ஆலயம் அமைக்கக்கூடிய மண்ணிலே சிறப்பு வாய்ந்த சில வழிபாடுகள்லாம் செய்விக்கப்பட்டு பிராய்ச்சித்த ஹோமங்கள்லாம் செய்விக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து கோவாசம் என்று சொல்லக்கூடிய வழிபாடுகள்லாம் நடைபெற இருக்கின்றது. இந்த வழிபாடுகளை தொடர்ந்து 48 தினங்களுக்கு தொடர்ந்து பல்வேறு விதமான வழிபாடுகள் இந்த ஆலயம் அமைக்கக்கூடிய இடத்திலே செய்விக்கப்பட இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து வருகின்ற 4வது மாதம் 6ஆம் தேதி ஆலய அடிக்கல் நாட்டு விழாவானது மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற இருக்கின்றது. பக்த மேன்பர்கள் அனைவரும் இந்த ஆலய கருங்கல் ஆலய அடிக்கல் நாட்டு விழாவுக்கு நீங்களும் வந்து பங்கேற்று இந்த ஆலய திருப்பணியில் நீங்களும் பங்கு பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆலய திருப்பணியிலே அடிக்கல் நாட்டிலே வைக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கலும் கருங்கல்லினாலே சிவபெருமானின் திருநாமங்களை பதித்து அந்த கற்களை அடிக்கல் நாட்டு விழாவிலே பதிக்க உள்ளார்கள். இந்த அருமையான ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நீங்களும் இந்த திருப்பணியிலே பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.